இது? யாராவது பாத்துட்டு போறாங்க, போயிடுங்க இங்க இருந்து. ஏன் கவிதா, ஏன் அழுகுற? ஏன் விதி, நான் அழறேன், நீங்க போங்க. கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாயிடும். நாளைக்கு விடிஞ்சா எனக்கு கல்யாணம். அப்புறம் என்ன சரியாகிறதுக்கு? கிளம்பி வந்தேன், முக்கியமான வேலையா போச்சு, அதான் பாதியிலே வந்துட்டேன். நீ லோட இறக்கிருப்பா, நான் நாளைக்கு வர மாட்டேன்டா, முக்கியமான வேலை இருக்கு. சரி வச்சிடா. அண்ணா யாரா? சரி, என்னடா இது? தாடியும் கேடியும் வச்சு சுத்திக்கிட்டு இருக்க. போய் ஷேவ் பண்ணி ஃப்ரெஷ்ஷா வேண்டியதானே. போய் இந்த ஃபேஷியல்லாம் சொல்றாங்களே அதெல்லாம் பண்ணிக்க. முடி கூட அங்கங்க நரைச்சிருக்கு, இந்த கலர்கள் ஏதாவது போட்டுக்க. நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு கடை இருக்கு, அவன் நல்லாவே பண்ணிடுவான். இருக்குண்ணே, அங்க இருக்குண்ணே. எனக்கு தெரியும்டா. முதல்ல அண்ணே இவனே எதுக்குண்ணே? வச்சுக்க, நல்ல ஃப்ரெஷ்ஷா பளிச்சுன்னு வரணும். என்ன போ, அதான் எனக்கு வேணும். போயிட்டு சண்முகம், உங்ககிட்ட தான் பேசணும்னு இருந்தேன். மீனாட்சி வரேங்க. என்னங்க? சண்முகம் வந்தாச்சு, அடிச்சிடுறியா? தம்பி, நாளைக்கு திருத்தணியில ராஜேந்திரன் தம்பிக்கு கல்யாணம். உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நாங்க உங்க தம்பி கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிடக்கூடாது, நீங்க முன்னாடி இருந்து நடத்த வேண்டிய கல்யாணம். ஆனா எங்க அம்மா வீட்டு சார்பா அவங்க உங்களை அழைக்கணும்னு நினைக்கிறாங்க. அம்மா சொல்லு. சண்முகம் தம்பி, மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. நடந்த விஷயத்தெல்லாம் அப்படியே மறந்துடுங்க. நாளைக்கு திருத்தணியில உங்க தம்பிக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம். நீங்க முன்னாடி நின்று நடத்தி வைக்க வேண்டிய கல்யாணம். மீனாட்சி உங்க வீட்டு பொண்ணாயிட்டா, அதான் என் சார்பா அவ கூப்பிட்டா நல்லா இருக்காது இல்லையா? அதனால தான் நான் உங்களை கூப்பிடுறேன். ஏய், நீயும் மாமாவை கூப்பிடு போ. மாமா, நாளைக்கு கல்யாணத்துக்கு வந்துடுங்க மாமா. ஏன் தம்பி, வளர்மதி ஊருக்கு போயிருக்காளே, அவ எப்ப வருவா? அவங்க அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் ஊருக்கே போயிருக்கா. நீ காலையில் வளர்மதிக்கும் காய்ச்சல். ஐயோ, டாக்டர்கிட்ட போய் பார்த்ததுக்கு காய்ச்சலை வச்சுக்கிட்டு வயத்தில் வேற குழந்தை இருக்கு, அதனால பிரயாணம் பண்ண வேணான்னு சொன்னாங்களாம். இல்லை பரவாயில்ல, வர வேண்டாம். இந்த மாதிரி நேரத்தில் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அவள் வந்த பிறகு கூட பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரவணனை நான் அழைச்சிட்டேன். சாந்தியை அழைக்க வீட்டுக்கு போனப்போ வீட்டில் யாரும் இல்லை, அதான் மறுபடியும். அதுக்கெல்லாம் உங்களுக்கு அவசியம் இல்லை. இப்போ உறவினர்கள்லாம் என்னை வீட்டில் வந்து அழைக்கிற அளவுக்கு நான் வச்சுக்கிறது இல்லை. நானே முன்னாடி வந்துடுறது. இந்த பிளானட்ஸ் எல்லாம் சரியாக சுற்றுறது இல்லை. எனக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை, அதனால தான் நானே நேரடியாக வந்துட்டேன். இல்லைங்க, உங்களை மட்டும் அழைச்சா போதாதில்ல, சாந்தியை அழைக்கணும்ல. இப்போ அவள் வீட்டில் இல்லை, ஏன்னா பிள்ளையில ஸ்கூலில் அழைக்க போயிருக்கா. நீங்கள் இப்போ அழைக்க போனால் நல்லா இருக்காது, அதனால தான். சரி, அவங்கள நேரத்தோடு கூட்டிகிட்டு வந்துட்டா இங்கேயே தங்கிடலாம் இல்லையா? சீக்கிரம் கிளம்பி ஆகும். இல்லை, அது வேணாம், இப்போ அது ப்ரைவசியாக இருக்காது. அது இல்லாமல் வீட்டு பாடம், ஹோம் ஒர்க், அது இதெல்லாம் நிறையா இருக்குது. ராத்திரி எல்லாத்தையும் முடிச்சு வச்சிடறோம். காலையில் 4 மணிக்கு வேன் கிளம்புல, எங்கள் வீட்டுக்கு நேரம் வந்துடுங்க. அப்படியே எங்கள் வீட்டுக்கிட்ட இருந்து அப்படியே நான் போயிடலாம்ல.
என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? என்னடா மாப்பிள? சரிதான் மாமா. சரிடா மாப்பிள. என்ன சமூகம், நான் சொல்றது கரெக்ட் தானுங்க? சண்முகம், என்னடா? டேய் தம்பி, ஏதோ நமக்குள்ள சில வருத்தங்கள் வர மாதிரி ஆயிடுச்சு. யார் மேல தப்பு இருக்கு, உன் மேலையா என் மேலையா, என்ன காரணம் எதுவும் புரியலடா. ஆனா ஒரு உண்மையை சொல்லட்டுமா, என் தம்பி நீ என் கூட இல்லைன்னு வச்சுக்கையே, நான் என் பாதி பலத்தை இழந்து வேண்டாம். டேய் சண்முகம், நாளைக்கு நம்ம ராஜேந்திரனோட கல்யாணம்டா. அதுவும் முடிஞ்சதும் அதுக்கு அடுத்த நாள் நம்ம கைராசி குடும்பம் பிரிகிற நாள். நம்ம சொத்தை பிரிக்கிற நாள். அதுக்கப்புறம் யார் யார் எங்கெங்க போறாங்கன்னு தெரியலடா. என்னங்க அது? ஏங்க கண் கலங்குறீங்க? இல்ல, நான் எப்பவோ எதுக்கும் கண் கலங்கிறது இல்ல, மனசுக்குள்ளேயே வச்சுப்பேன். ஆனா என் தம்பி சண்முகம், அவனுக்குள்ள இருக்கிற மாற்றம், அவன் பழக்கமா பேசுற பேச்சு எதுவும் இல்லை. அதுதான் என்னால தாங்க முடியல. ஏங்க அழாதீங்க. இப்போ எதுக்கு அழுகுறீங்க? அழுகாதீங்க. இல்லப்பா, நான் அழலடா. நீ இவ்வளவு சொல்லிட்டே, இதுவே எனக்கு பெரிய விஷயம்டா. நான் அழமாட்டேன். டேய் வாடா. டேய், நம்ம ராஜேந்திரன்டா, இவன் எனக்கு மட்டும் தம்பி இல்லடா, உனக்கும் தம்பி தானடா. டேய், அவன் என் மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கானோ அதே அளவு பாசம் உன் மேலேயும் சரவண மேலேயும் வச்சிருக்கான்டா. அவன் பாரு, அவன் வெகுலிடா, அவனுக்கு ஒன்றும் தெரியாதுடா. அவனுக்கு மனசுலயே எதுவும் வச்சுக்கவும் தெரியாது. நாம தானே பண்ணி வச்ச கல்யாணம், அது சரியா அமையல. அவன் வாழ்க்கையை சரி பண்ணணும்டா. நாளைக்கு அந்த சந்தோஷமான நாள் வருதுடா. நீ வந்து நடத்தி கொடுக்கணும்டா. அவ்வளவுதான். சண்முகண்ண, நான் அதிகமாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்கண்ணே. தம்பி கல்யாணத்துக்கு வரணும் இல்லை, ஏதோ ஒரு அனாதை பைய கல்யாணத்துக்கு வரதா நினைச்சு வாண்ண. என்னடா நீ? வரண்டா, வர. சண்முகம், அப்புறம் என்னடா? சண்முகம் வரா, சண்முகம் வராடா. அவன் சொன்ன செய்வாடா, சொன்ன செய்வா. சந்தோஷம் தானே? போ போ போ, சந்தோஷமா போடா. நச்சி, ஏய், சண்முகம் வரேன்னு சொல்லிட்டா. சண்முகம் வரா. எனக்கு எவ்வளவு தெம்பா இருக்கு தெரியுமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
அண்ணி கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க அண்ணி. இந்த வரேன் தம்பி. இந்தாங்க. எங்க வெளியில கிளம்புறீங்க? ஆமா அண்ணி, குடல்ல கொஞ்சம் வேலை இருக்கு. அந்த வேலையை அப்புறம் பாத்துக்கலாம். ஐயோ, நம்ம வேலையை நம்ம தான் அண்ணி பார்க்கணும். போட்டுமா, போயிட்டு வரட்டும். சரி சரி, சீக்கிரம் போயிட்டு வந்துருங்க. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு வெளியில சுத்திக்கிட்டு இருக்காதீங்க. ஆமா மாப்ள, மீனாட்சி சொல்றது ரொம்ப வாஸ்தவமான பேச்சு. போனோமா சட்டுப்புட்டுன்னு வேலையை முடிச்சோமான்னு வீட்டுக்கு வந்துருங்க. சரிங்க. ம், வரேன் அண்ணி. பைக்கு பார்த்து ஓட்டுங்க என்ன. அம்மா. ஹலோ மிஸ்டர் ராஜேந்திரன். ஆமா, நீங்க யாரு? நான் கவிதாவோட லவ்வர். டேய், யாரா நீ? இங்க பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நானும் கவிதாவும் உயிருக்கு உயிரா லவ் பண்றோம். இப்போ உங்க கூட கல்யாணம் ஏற்பாடு பண்றதுல அவ ரொம்ப நொந்து போயிருக்கா. டேய், நீ யாருன்னு சொல்றா? நான் தான் கவிதாவோட லவ்வர்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன? வேணா அவர்கிட்ட கேளுங்க. டேய், இவ்வளவு பேசுற நீ ஏன்டா நம்பரை மறைச்சு பேசுற? நீ யாருன்னு முதல்ல சொல்றா. சார், நாளைக்கு காலையில உங்களுக்கும் கவிதாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, சரியா? இப்போதான் நீங்க உங்க வீட்டில் பேசின விஷயம் எனக்கு இப்படி தெரியும். கவிதா சொல்லிதான் எனக்கு தெரியும். சார், நீங்க மனசுத்த இன்னொருத்த நினைக்கிற பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ண மாட்டீங்கன்னு நம்புறேன். உங்க கூட கல்யாணம் ஏற்பாடு பண்றதுல அவ ரொம்ப நொந்து போயிருக்கா. டேய், நீ யாருன்னு சொல்றா? நான் தான் கவிதாவோட லவ்வர்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன? வேணா அவர்கிட்ட கேளுங்க. நாளைக்கு காலையில் உங்களுக்கும் கவிதாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, சரியா? இப்போதான் நீங்க உங்க வீட்டில் பேசின விஷயம் எனக்கு இப்படி தெரியும். தம்பி, வெளியில போறேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க. வேலை முடிஞ்சிருச்சா? எல்லாமே முடிஞ்சு போச்சு அண்ணி. என்ன சொல்றீங்க? எல்லாமே முடிஞ்சு போச்சா? தெளிவா சொல்லுங்க. கவிதா எங்க? கவிதா ரூம்ல இருக்கா, கூப்பிடணுமா? கொஞ்சம் கூப்பிடுங்க. அம்மா. இருமா, கூப்பிடுற. கவிதா, ஏய் கவிதா. வரேம்மா. என்னம்மா? அண்ணி, என்னை மன்னிச்சிருங்க.
இந்த கல்யாணம் நடக்காது. இந்த கல்யாணம் நடக்காது. என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஆமா நீ, இந்த கல்யாணம் நடக்காது. ஏன் நடக்காது? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ஏன் மாப்ள நல்லா தானே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனீங்க, இப்ப திடீர்னு வந்து பெருசா தலையில குண்டை தூக்கி போடுறீங்க. என்ன மாப்ள, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஆமா, இந்த கல்யாணம் நடக்காது. அப்படித்தான் சொல்லணும். நாம வெளியே சொல்லும் போது இந்த கல்யாணம் நடக்காதுன்னு தான் சொல்லணும். நாளைக்குத்தான் கல்யாணம்னு யாருக்காவது சொல்லியிருந்தா கூட இப்ப போன் பண்ணி இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிருங்க. யாருக்கும் தெரிய வேண்டாம். நாம காதும் காதும் வச்ச மாதிரி முடிச்சுக்கலாம். தம்பி, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. கவிதா, ஏய் வா. நீ காலேஜில் படிக்கிறப்ப யாராவது உன்கிட்ட வந்து லவ்வுன்னு பிரச்சனை பண்ணியிருக்காங்களா? இல்லையே. அப்போ நீ யாரு கூட சண்டை கண்டை போட்டிருக்கியா? இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு யாரோ இந்த வேலை பார்த்துருக்காங்க. என்ன மாப்ள, நீங்க நிறைய பேசுறீங்க, ஆனா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. அதில் ஒருத்தன் பேசினேன். அவன் சொல்றான், நானும் கவிதாவும் காதலிக்கிறோம், அதனால அவளை நீங்க கல்யாணம் பண்ணா அவ செத்தே போயிருவா. அதனால எங்க வாழ்க்கையில குறுக்கிடாதீங்க அப்படின்னு என்கிட்ட கண்ணா பின்னான்னு பேசுறான். ஏன் மாப்ள, யாரு மாப்ள அந்த நாதாரி? எனக்கு அவன் பேர் தெரியல, அவன் சொல்லவும் இல்லை. ஏன் தம்பி, அவன் உங்க மொபைலுக்கு தானே கால் பண்ணா? அப்ப அந்த நம்பர் அதுல வந்திருக்கும்ல, அதை வச்சு எதுவும் கண்டுபிடிக்க முடியாதா? இல்லை நீ, அதுல பிரைவேட் நம்பர்னு வந்தது, யாருன்னே தெரியல. 1000 பேர் 1000 சொல்லுவான். அதை போயெல்லாம் நாம புத்தியில ஏத்திக்கலாமா என்ன? அதை பத்தியெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. அத சொல்லுங்க மாப்ள. அப்பா, என் வயிற்றுல பாலை வாத்தீங்க. இப்ப நீங்க சொன்ன வார்த்தை தான் எனக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கு. இருக்கட்டு. ஏன் கவிதா, இவங்க சொல்றாங்கன்றதுக்காகத்தான் கல்யாணம் பண்ணிக்கிற அப்படிங்கிற எண்ணம் இருந்தா கொஞ்சம் யோசிக்கலாம். இன்னும் எதுவும் நேரமெல்லாம் போயிடல, இருக்கு, இன்னும் நேரம் இருக்கு. உனக்கு மனசுல எதனாவது அபிப்பிராயம் இருந்தா நீ இப்ப கூட சொல்லலாம். இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஐயா, என்ன மாப்ள இதெல்லாம் நீங்க போய் அவகிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? காலேஜுக்கு போனா கூட குனிஞ்ச தலை நிமிராம போயிட்டு வந்துடுவா தெரியுங்களா? ஏய், மாப்பிள்ள உங்ககிட்ட தானே கேக்குறாரு, வாயை திறந்து சொல்ல. நான் காலேஜ் போறப்ப கூட எந்த பசங்க கிட்டயும் பேச மாட்டேன், திரும்பி கூட பார்த்ததில்ல. பாத்தீங்களா, இவ வளப்பு, என் வளப்பு தப்பு நடக்குமா? ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா யார் இந்த வேலையை பண்ணிருப்பான்னு தெரியலையே. இல்லம்மா, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஆனா இதெல்லாம் நீங்க மனசுல போட்டு ஒன்றும் குழப்பிக்காதீங்க. கல்யாணம் நாளைக்கு முடியட்டும்,
அப்புறம் பாத்துக்கிறேன் இந்த கதையை. இந்த பாருமா, மாப்பிள்ளைய கூட்டிட்டு போய் சாப்பாடு போடுன்னா. சரிம்மா. கூட மாட வேலை செய்யனா அப்படியே அக்காவை பரிமாற விட்டு வாயை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்காத. கத்துக்க. ஆமா, நாளைக்கு இங்க வந்து குடும்பம் நடத்தணும்ல, கவனிச்சுக்க. போ, நீங்க போங்க, நீங்க போங்க, சாப்பிடுங்க, போங்க. நல்லா வயிறார சாப்பிடுங்க, எதை பத்தியும் குழப்பிக்காதீங்க. எந்த பாவி இந்த வேலையை பண்ணிருப்பான்? இந்த கழுசட பயலா தான் இருக்கும். தண்ட சொரு கொட்டிக்கிறான்ல இங்க வந்து. வரேன்டா, இந்த வர. என்ன ஆண்டி பாக்குறீங்க? இல்ல, கொஞ்ச நாளாவே வீட்டு பக்கம் ஒரு பண்ணி அசிங்கம் பண்ணலான்னு பாத்துன்னு கிடக்குது. கையில சிக்காம வேற அலைஞ்சின்னு கிடக்குது. சிக்கம் இல்ல, அப்ப பாத்துக்கிறேன். பார்த்தாண்டி, பண்ணி கடிச்சிரு போது. நான் பண்ணியவே கடிச்சிடுவேன். ஒன்றும் இல்லைப்பா, 10 பண்ணியை கடிப்பேன். என்ன இந்த மாதிரி பண்ணியெல்லாம் என்கிட்ட ஒன்றும் பண்ணாது. நீ ஒன்றும் கவலைப்படாத. என்ன ஆண்டி, உங்களை பத்தி தெரியுமா? நீங்க வெரி ஸ்ட்ராங் உமன், ஸ்ட்ராங்கான ஹார்ட் கூட. நீங்க எவ்வளவு வேணா கடிப்பீங்க ஆண்டி. ஆண்டி, என் பிசினஸ்க்கு இப்ப டைம் ஆச்சு, நான் இப்ப கிளம்புறேன். பார்த்து பாப்பா, வெளியில மழை பெய்யுது, மல்லாக்கா விழுந்து மண்டைய போடுற போறேன். ஆண்டி, நான் வரேன் ஆண்டி. ஐ அம் டேக் கேர், நான் பாத்துக்கிறேன். பை பை. போடா, நல்லா ஆமா ஓட்ட திருப்பி போட்ட மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசிட்டு போது பத்தியா அது? டேய், உனக்கெல்லாம் நேரம்டா. இந்த கல்யாணம் முடியட்டோன்னு பாக்குறேன், அப்புறம் உன் கதையை வச்சுக்கிறேன். பாக்குறேன் எவ்வளவு நாளைக்கு தான் நீ என்கிட்ட மாட்டாமே போடுவ. பிசினஸா? மூஞ்சிய பாரு, பிசினஸ் பண்ற மூஞ்சி.